வெல்கம் பேக் டு எக்ஸ்பிவி வ்ளாக். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற கார் பார்த்திங்கன்னா ஹோண்டா இசாக்டஸ் பெட்ரோல் டாப் அண்ட் வேரியண்ட். இந்த கார் வாங்கி 3 மாதம் ஆகிருச்சு. இப்போ வரைக்கும் நம்ம 2000 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டோட காரு. இதோட ஆனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ, இப்படி இந்த கார் வாங்கலாமா வேணாமான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கார் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11 lakh வருது. இது பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளோ சேஃப்டி கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்குதுன்ட்டு உள்ளே போய் நம்ம செக் பண்ணலாங்க. ஃபஸ்ட் நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் எலிகண்ட்டாக கொடுத்துருக்காங்க டியூவல் கலர் பேட்டர்னில். ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்ஃபர்டெயின்மெண்ட்டும், ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைவ் பண்ணும்போது கையில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா லெவல் 2 அட்வான்ஸ் ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. அந்த பட்டன் ப்ளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வாங்க இப்போ க்ளவ் பாக்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் கூல் அண்ட் க்ளவ் பாக்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போது டிரைவர் சைட் டோர் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். இந்த சைடில் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORM கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி டிரைவர் சைட்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸும் இருக்குது. டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபேப்ரிக் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அது லாங் டிரைவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ ரியர் வியூ சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். இப்போ 4 டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் பின்னாடி வந்து உங்களுக்கு மேகசின் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டேபு இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சஸ் அர்ஜென்ட்டாக வைக்கணும், ஃபைல்ஸ் வைக்கணும்னா ஈஸியாக வச்சுக்கலாம். 2 சைடும் கொடுத்துருக்காங்க மேகசின் பாக்கெட்டு. அது கொஞ்சம் நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமா வந்து டிரைவர் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது. கோ டிரைவர் சீட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து தனித்தனி கேபினெட் கொடுத்துருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கேபின் லைட் போட்டாச்சு. இப்போ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிரைவருக்கும் பின்னாடி உட்கார பேசஞ்சருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி 2 தனியாக கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம வந்து டிரைவர் சைடில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹார்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக சீட்டோட ஆயிடுது. கோ டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னாடி தள்ளலாம். ஒரு ஆள் நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லா ஸ்பேஸஸாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 4 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஹோண்டா மெஸில் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் ஹைவி டெக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டி டிரைவுக்கு இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஹோண்டா மெஸில் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் இன்ஸ்டால் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரிவர்ஸ் கேமரா பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவில் வந்து நம்மளுக்கு கைடன்ஸோடு வந்துடும், கைடன்ஸ் மார்க்கிங்கோடு வந்துடும். நம்மளுக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம சென்சார் வந்து 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து உள்ள தான் வந்துடும். வாங்க நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு மைலேஜ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட், அதுக்கப்புறமா அடாஸ் லெவல் 2 எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஒரு இது பார்த்துருக்கோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லெவல் 2 அடாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வேறு லைன் போயிருக்கோம். இந்த லைன்லேருந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் லைனுக்கு இண்டிகேட்டர் போடாமல் திருப்பினோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த இண்டிகேஷன் வரும். இப்போ உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் கேட்டிருக்கோம் ஒரு பீப் சவுண்ட் மாதிரி. அது ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அடாஸ் நம்ம ஆனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் அந்த லைன் டிவைடர் லைன் இருக்குல்ல, டிவைடர் லைனில் வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு நம்ம எந்த சைடு நம்ம இண்டிகேட்டர் போட்டு வந்திருக்கோமோ அந்த டிரைவில் போயிட்டு இருக்கோம். இந்தமாதிரி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. இன்கேஸ் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாமல் இண்டிகேட்டர் போடாமல் இல்லை போயிட்டு நம்ம வேறு லைன் போனோம்னா அப்போ திருப்பி அந்த சவுண்ட் வரும்.
இப்போ திருப்பி அந்த சவுண்ட் வந்திருக்கும், நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19.5 வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம ரியல் வேர்ல்டு நம்ம டிரைவிங்கெல்லாம் காமன் பீப்பிள் டிரைவிங் பார்த்திங்கன்னா அந்த மைலேஜ் கிடைக்காது. ஏன்னா அது வந்து லேப் டெஸ்ட்டில் ஒரு 30-40 ஸ்பீடில் வந்து ட்ரைவ் பண்ணி வர மைலேஜ். நம்ம ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து 80 to 120 ஸ்பீடுக்குள்ளே போவோம். பேஸ்ட் ஆன் தட் தான் நம்மளுக்கு மைலேஜ் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. அது நல்ல மைலேஜ் தான் சிட்டிக்கு. அதே அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 90 to 110 வரைக்கும் க்ரூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 18 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. இதே வந்து மிக்ஸ்அப் சிட்டி யூசேஜ் ஒரு 30%, ஹைவே ஒரு 70%, அந்த மாதிரி யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 to 16 கிலோமீட்டர் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ செடானுக்கு இந்த மைலேஜ் வந்து நல்ல வர்த்தானது தான். நம்ம வந்து இது நம்ம டெரெயினில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஹைவே டிரைவ் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம இப்போ ரைட் அண்ட் கம்ஃபர்ட் குவாலிட்டி பற்றி பேசலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் சிட்டி யூசேஜுக்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. லாங் ட்ரைவ் போனாலும் நம்மளுக்கு வந்து டைனஸ் தெரியல. நல்லாவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு 4 பேர் லாங் ட்ரிப் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத் ஹோல்ஸு, சின்ன பேட் ரோட்லாம் இருக்குன்னா சஸ்பென்ஷனாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து உள்ளே பெருசாக ஜர்க்கோ இல்லைனா வந்து இதுவோ தெரியல. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா NEH இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உள்ள இன்டீரியர் சவுண்டு கொஞ்சம் டேம்பிங் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லாவே கேட்குது உள்ள சவுண்ட்ஸ். நம்ம இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். இப்போ ப்ரோஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட் நம்ம இன்ஜினை பற்றி தான் பேசணும். ஏன்னா இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஹைவே டிரைவுக்கும் அதுக்கப்புறம் சிட்டி டிரைவுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பவரும் நல்ல பவர் டெலிவரி பண்ணுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட். நம்மளுக்கு லாங் ட்ரைவ்னால் போனோன்னா எந்த பாடி பெயின் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக அட்ட ஸ்ட்ரெச்சு நம்மளை வந்து ஒரு 900,000 கிலோமீட்டர்ஸ் போனால் கூட நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக வந்து பாடி பெயினும் இல்லை இதுவும் தெரியாது. நம்ம தேர்ட் திங் பார்த்தோன்னா ரியர் சீட் ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு 3 பேர் நல்லா 3 அடல்ட் மீடியனாக அடல்ட் உட்கார்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியாக கொடுத்துருக்காங்க. அது 2 பேர் இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு கொடுத்து அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேருக்கு ஃபேமிலி நல்லா ட்ரிப்பு போகிறோன்னா நம்ம நல்லா லக்கேஜ்னா வச்சுட்டு நம்ம நல்லா ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு டிரைவிங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே இருக்குது. ஸோ சிட்டி டிரைவுக்கும் நல்லா இருக்குது. மைலேஜ்னு பார்த்தா கூட செட்டானுக்கு பார்த்திங்கன்னா டீசெண்டான மைலேஜ். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே என்னென்ன போனோன்னா ஒரு 18 கொடுக்குது. அது நல்ல மைலேஜ். நம்ம மெயினாக பார்த்தோன்னா ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இதுதான் வந்து இதோட ஸ்டாரு. நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் ஹோண்டான்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த இன்ஜினை பற்றியோ வேறு எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. சர்வீஸ் நெட்வொர்க் நிறைய இருக்குது. இதுதான் மேஜர் ப்ரோஸ் இந்த வண்டியோடது. இப்போ நம்ம கான்ஸ் பார்க்கலாம். இப்போது கான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த 11 lakh கொடுத்து வாங்குகிற ஒரு செடானுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து மெட்டீரியல் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைவேல ஓவர்டேக் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு போகிறோன்னா கொஞ்சம் ஷிஃப்ட் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம டக்குன்னு வந்து ஓவர்டேக் கிடைக்க முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் 7 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹைவேல ஓவர்டேக் கிடைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கியர் கம்மி பண்ணிட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரியர் சீட்டோட ஆர்ம் ரெஸ்ட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம டாட்டா காரில் வேறு மாருதி கார்லாம் பார்த்தோன்னா அந்த ரியர் சீல்டு ஆர்ம் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெடியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்போட நம்ம சீட்டாக வந்து ஃப்ளாட்டாக வந்து டச் ஆகுது. ஃபஸ்ட் நாங்கள் பார்க்கும்போது அது டிஃபெக்ட் பீஸாக நினச்சோம். பட் இருக்க எல்லா ஹோண்டா அமேஸ்லேயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அது. அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சவுண்ட் டேம்பிங் தான். இன்னும் கொஞ்சம் வந்து சவுண்ட் இன்சுலேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஹைவேல போகிறோன்னா இல்லை வேறு எதாவது போகிறோன்னா NEH கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ சவுண்ட் டேம்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு ஃபைனல் வேர்டிக், இந்த கார் யார் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இது நல்லா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 11 lakh பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு காரு. இதில் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட், ப்ராக்டிகாலிட்டி, மைலேஜ், ரிலையபிலிட்டி
இது நானும் எதிர்பார்க்குறவங்க இந்த காரை கண்டிப்பாக வாங்கலாம். இது உங்களுக்கு வந்து எந்த எல்லையும் உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான இந்த காரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். இது பர்ஃபார்மன்ஸ் ஒரு காரே இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு செடான். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வேறு ஹோண்டா சிட்டி அந்த மாதிரி போகலாம். நீங்கள் வந்து ஹோண்டா அமேஸ்க்கு நீங்கள் ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் மட்டும் போகலாம். இந்த 3 மாதம் நாங்கள் வாங்கி ஆகிருக்கு. இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவ்ன்றது இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஹோண்டா அமேஸ் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். மோரோவர் அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த காரில் ஏதாச்சும் இன்சூரன்ஸு இல்லைனா வந்து பெஸ்ட்டு ஆஃபர் நம்ம ஷோரூமில் எப்படி வாங்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக கேளுங்க. அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்புறமா உங்களுக்கு பிடிஎச் செக் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் பிடிஎச் செக் என்னென்ன பண்ணணும், பேசிக்காக நம்ம கார் ஷோரூமில் வாங்க முன்னாடி என்னென்ன செக் பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.